அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி வணங்கிக் கொள்வோம். அவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு, நமக்கு யார் பிடிக்கும், அடுத்தவங்களுக்கு யார் யாரை பிடிக்கும், இன்னும் ரெண்டு விதமான பதில் சொல்றதுக்கு பார்க்கலாம். நமக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு நிறைய ரூல்கள் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளிஃபை என்னோட ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்ன ரெண்டே ரூல் ஓங்கி உரையாடி இருக்கிறது. இது எப்ப எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு பையனுக்கு ஒரு 10 பொண்ணு ஜாதத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஜாதத்துல எதை நல்லா இருக்குன்னு பாருங்க. அதுல பொருத்தம் இருக்கு பொருத்தம் இல்லைங்கிறத தாண்டி ஒரு ஜாதத்துல இருக்கு, இந்த ஜாதத்துக்கு இந்த பையனோட போட்டோ காட்டுங்க பிடிச்சு போகும் அப்படின்னு சொல்ற ஸ்டாம்ப் அப்படின்னா அருமையா புரிஞ்சு வரக்கூடிய ரூல்ல ஒண்ணு இருக்கு. அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். நிறைய இடங்கள்ல நான் இதை யோசிச்சது உண்டு. யாருக்கு யாரை பிடிக்குது, ஏன் அப்படி இருக்கு? எனக்கு ரெண்டே விஷயம். சந்திரன் சொல்லக்கூடிய ஒருத்தருடைய ஜாதகத்துல அமையக்கூடிய சந்திரன் முக்கியமான காலம். இன்னொருத்தருடைய ஜாதத்துல இவர் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த ராசியில இன்னொரு ஜாதகத்துல யாருக்கு குரு இருக்கோ அல்லது ராகு இருக்கோ, ரெண்டுமே போகக்கார கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகம். ஒருத்தர் சந்திரன் உள்ள ராசியில் இன்னொருத்தருடைய ஜாதகத்துல ராகுவோ குருவோ இருந்தா அவங்களுக்கு ஒரு அற்புதமான வசீகரம் ஏற்படுது. இதான் சார் ரூல். ஒரே வரிதான். ஒருத்தருக்கு உதாரணமா ரிஷபத்துல சந்திரன் இருக்கு ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு ரிஷபத்துல ராகு இருக்கு அப்படின்னா பயங்கர ஈர்ப்பு. இப்ப மறுபடியும் இந்த முதல்ல சொன்ன அந்த கருத்துக்கே வரும். ஒரு திருமண பொருத்தம் பார்க்க வர்றாங்க. அந்த பொண்ணுக்கு எந்த ஜாதத்தை கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ஒரு மேசராசிக்கார பொண்ணா இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். மேசத்துல ராகு இருக்கக்கூடிய நபரை பார்த்துன்னா அது என்ன, அந்த பொண்ணுக்கு அந்த போட்டோ பார்த்தேன்னு அது வரைக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணு இதை வேணா பார்க்கலாம்னு சொல்லும். அந்த நபர் நேர்ல வந்து அந்த கண்ணு பார்த்துக்காருன்னா அந்த பொண்ணு அந்த பையனை அவருக்கு பிடிச்சி போயிடும். அது எது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு, அவர் அந்த பொண்ணு என்ன கஷ்டப்படுத்தினாலும் அந்த பொண்ணு அதை சகிச்சுக்கோங்க, சந்தோஷமா வச்சிருப்பாரா, அதெல்லாம் தாண்டி பிடிச்சிருக்கானா கண்டிப்பா பிடிச்சி. அவரோட சண்டை போட்டா கூட கோவிச்சு சீக்கிரத்துல வராது. அவர் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லும், இத்தனை கம்ப்ளைண்ட், அப்போ கூட அது வெளியே வராது. அந்த ராகு அந்த சந்திரனை ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தி அப்படியே அழகா உட்கார வச்சு. இந்த சந்திரன் ராகு ஒரு குரு பக்தி, அந்த இடத்துல கணவன் மனைவியை தாண்டி ஒரு குரு பக்தி இருக்கும் எப்பவுமே. நீங்க யாரையாவது ஒருத்தர் மேல ஈர்ப்பு வச்சிருக்கணும், உங்க ஜாதத்துல இருக்க சந்திரன் யாரோட ஜாதத்துல இருக்க ராகுன்னு பாருங்க. அவங்ககிட்ட உங்களை அறியாம ஒட்டுதலா இருக்கீங்க இல்லையான்னு பாருங்க. அற்புதமும் உணர்வீங்க, எஸ்ன்னு சொல்லுவீங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, ஒருத்தருடைய சந்திரன் மேல இன்னொரு ஜாதத்துல குரு இருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும். இங்க பயம் இருக்காது, அன்பு அதிகமா இருக்கும், வசதி இருக்கும், நல்ல குழந்தையாட்டம் பார்த்துக்கிறது. முதல்ல சொன்னால வசீகரமும் ஈர்ப்பும் தான் இருந்துச்சு, இங்க நல்லா பார்த்துக்கிறவாருன்னு இல்லை. ஒருத்தர் சந்திரன் மேல் இன்னொருத்தராக இருக்கும்போது வசீக சக்தியும் ஈர்ப்பு நிறைய இருந்துச்சு. அங்க கவலைகள் இருக்கும், நல்லா பார்த்துக்கிறோம் உத்தரவாதம் இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை, நல்லா பார்த்துக்கிறவார், உத்தரமா இருக்கும். அங்க அது ஒரு பாதுகாப்பான உணர்ச்சியை கொடுக்கும். இங்கே அதே வசீகரம் இருந்தாலும் கூட பாதுகாப்பு கூடிய வசதிகள் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது நிழல் கிரகம், ஒரு மாயினால் ஈர்ப்பை கொடுக்குது. இது நிஜ கிரகம், நிஜமான வாழ்க்கையை கொடுக்குது. இந்த ரெண்டுமே போன ஜென்மத்து புண்ணியமாக யாரை சந்திக்கிறோமோ அவர்கள் மேல் ஈர்ப்பு ஏற்படுதுன்னு நான் நம்புறேன். எத்தனை அடிக்கா சொல்றது. பொருத்தம் பார்க்க வரும்போது இந்த 2 கிரக அமைப்புகள் இருந்து சொல்லி கொடுத்தோம்னா அது சூப்பரா இருக்கு. கூட்டு தொழிலுக்கு அதை விட அற்புதமா இருக்கு. ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு இருக்கட்டும், இன்னொருத்தருக்கு சந்திரன் தான். அந்த 2 பேரும் தாயும் பிள்ளையும் போல, தாத்தாவும் பேரனும் போல, அப்படியே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு மெல்லிய உணர்வுல அவங்க அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க, வாழ்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் மேல சந்திரன் மேல இன்னொருத்தருக்கு ராகு இருந்தானே காயங்கள் இருக்கு. ஆனா அந்த நட்பும் அந்த ஈர்ப்பும் எப்பவும் விட்டு போறது. 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா கூட இந்த ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும்.
ஆனா அவங்க ஒரு கூட்டாளி சேர்க்கிறாங்க, ஒருத்தர் சந்திரனுக்கு ராகு இருக்கிறான்னா கூட்டு சேரும்போது முறையான கூட்டாக இருந்தாலும் அது நட்பு காலம் பூரா நீடிக்குது. அதுல பொய் இருந்ததுன்னா நட்பு இருந்தா கூட சண்டை போட்டுட்டு இருந்தா கூட நட்பு தொடரும். இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு 10 பையன் ஜாதகத்தை பொருத்தமா கொடுக்குறாங்க ஒரே ஒரு பொண்ணுக்கு, இது யாரோட பொருந்தும்னு. ஒரு பையனுடைய ராகு மேல இந்த பொண்ணுக்கு சந்திரனும், இல்ல இந்த பொண்ணுடைய ராகு மேல பையனுடைய சந்திரனும் இது உள்டாவா இருக்குன்னு வச்சுக்கோ. இதுல ஒண்ணு இருந்தாலே போதும். அந்த ஜாதகத்தை ரெண்டு சந்திக்க வைங்க. பார்த்தோன்னு இடம் பிடிச்சி போயிருங்க. ஈர்ப்பா இருக்கும். அவங்ககிட்ட இருக்க குறைகள் முதலில் தெரியாது. என்ன குறைன்னாலும் தெரியாது. ஒரு பொண்ணுடைய ராகு மேஷத்துல இருக்கு, பையனுடைய சந்திரன் மேஷத்துல இருக்கு. பையன் கொஞ்சம் திக்கி பேசுவான். ஆனா அந்த பொண்ணு அவனை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு. அதுக்கு சொன்ன வித்தியாசமான விளக்கணும் தெரியுமா? இதனால வேகமா சண்டை போட முடியாது, எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னிச்சு. பாருங்க, எத்தனையோ காரணம் இருக்கலாம். சண்டை போடுறது கம்மியா போடுவான்னு கல்யாணத்துக்கு முன்னையே முடிவு பண்ணி ஓகேன்னு இருக்கு. அதுக்கு பின்னுக்கு சண்டை போடுச்சா போடலங்கிறத தாண்டி அது பிடிச்சிருச்சுன்னு சொன்னதை திக்கு வாயின்னு சொன்னேன் ஓகேன்னுச்சு. ஒருத்தருடைய குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகள் இந்த கிரக அமைப்புனாலும் பெருசா படுது. இதை நான் இரு ஜாதக கூட்டுறவுங்கிறதுல ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஒருவரின் ஜாதக கிரகங்கள் இன்னொருவரின் ஜாதக கிரகங்களை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு தொடர்புனால் அவங்களுக்கு ஒரு ரசாயன மாற்றத்துல ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அது நல்ல கிரகம்னா நல்ல சம்பவம், தீய கிரகம்னா தீய கிரகம் சம்பவம். நம்ம சொன்ன ஈர்ப்புகள்லாம் பயங்கர ஈர்ப்பு. அப்ப இதுல நம்பர் 1 நான் எதை சொல்லுவேன், பிறந்த கால சந்திரன் ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிறந்த கால சந்திரன் மீது இன்னொருத்தருடைய குரு இருக்கிறது நம்பர் 1. குரு பாக்குறது அது நம்பர் 2. இன்னொருத்தர் ராகு இருக்கிறது நம்பர் 3. இந்த 3 கிரக அமைப்பை தவிர்த்து வேற கிரகங்களுக்கு பெரிய ஈர்ப்பை தருவதில்லைன்னு என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். இதுல ஒருத்தர் சந்திரன் மேல இன்னொருத்தருக்கு குரு ராகுவும் இருக்கு. நடக்கிற தசாபத்தியே சந்திரன் குரு ராகு ஏதேனும் ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த ஈர்ப்பு பயங்கர டெப்தா கூட்டிட்டு போயிடும். அங்கதான் தசாபதி பேக்கெண்ட்ல அப்படியே நின்று உயர்த்தி காட்டும். போச்சாட்ல அந்த மாதிரி இருக்கு, இன்னும் கூடுதலா இருக்கு. அப்படி இருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். ஒரு பையனுக்கு மேஷத்துல குருச்சந்திரன் இருக்கு, அவருடைய மனைவிக்கு தனுசுல குருச்சந்திரன் இருக்கு. மனைவியோட குருச்சந்திரன் தனுசுல இருக்கு, குருவுடைய பார்வை பட்டத்துல புருஷனுக்கு மேஷத்துல குருச்சந்திரன் இருக்கு. ஒருத்தர் குரு இன்னொருத்தர் குருவையும் சந்திரனையும் பாக்குது. இந்த 2 பேத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை. ஆனா 2 பேரும் ஒரு நாள் கூட தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தினீங்களேன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தினாங்க. இவங்களுக்குள்ள எப்படியாவது அந்த குழந்தைக்கு நான் அதை செய்ய முடியல இதை செய்ய முடியல, அந்த குழந்தைக்காக செய்ய முடியல வருத்தப்பட்டிருக்காங்க ஒழிய சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஈர்ப்பு அது கொடுக்கும். இதுல நான் சொன்ன இந்த புருஷன்ற இந்த அமைப்புல ஒரு கடந்த 20 வருஷமா வேலைக்கே போனதில்லை. வீட்டுல இருக்காரு. இந்த அம்மா தான் டீச்சரா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் வீட்டுல வீடை பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு இருக்காருன்னு நினைச்சு பாக்குறாங்க. ஒரு சின்ன கோபம் கூட அவர் மேல வந்தது இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம். என்னுடைய ஆய்வுகள்ல என்னுடைய ஸ்டாம்புகள்ல இதை நான் கோல்டனா சொல்லக்கூடியதுதான். ஒருவருடைய சந்திரன் மீது இன்னொருத்தருடைய ராகு, ஒருவருடைய சந்திரன் மீது இன்னொருத்தருடைய குரு, ஒருவருடைய சந்திரன் இன்னொருத்தருடைய குரு பார்வை, இந்த 3 ரூல்களும் ஒருவர் இன்னொருவருக்கு கட்டுப்பட்டு நட்புடன் வசீகரமாக வாழ்வதை ஈர்ப்புடன் வாழ்வதை உறுதி செய்கிறது அப்படிங்கிறத பதிவு செய்யறேன். நம்ம ஜிகஸ் என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆய்வு கருத்துக்களை எளிமைப்படுத்தி சொல்லிக்கிட்டே வரோம். ஜோதிடம்ங்கிற ஒரு அற்புதமான வழிகாட்டி, அற்புதமான ஒரு விளக்கம், ஒரு கையேடு மாதிரி நமக்குள்ள பிரச்சனையை நமக்கே புரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கையேடுன்னு சொல்லலாம். அவங்களுக்காக நம்ம ஜிகே சார்பாக மே 3ஆம் தேதி அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற ஜோதிடம் வகுப்பு தொடர்ந்து நடக்க காத்திருக்கிறது. இது ஆன்லைன்ல சிறப்பான ஒரு கோச்சிங். அதில் நானும் பங்களிப்பாக பாடங்கள் நடத்துவேன். படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பரை தொடர்பு செய்து கொள்ளலாம். அந்த வகுப்பு ரொம்ப சிம்பிளா, எந்த விதமான கணிதம் இல்லாம, இதை விட எளிமையா சொல்ல முடியாதுங்கிற மாதிரி எளிமையா இருக்கும். வந்து பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். 1. 2வது, ஏற்கனவே ஜோதிடம் தெரியும், அடுத்த கட்ட நாலேஜுக்கு போகணுங்கிறவங்களுக்காக சிறு சிறு வகுப்புகள் நிறைய அறிவிச்சிருக்கோம். அதுல ஏப்ரல் 23ஆம் தேதி புனர்பூ அப்படிங்கிற சனிச்சந்திரனுடைய கிரக அமைப்பை வச்சு ஒரு அற்புதமான ஒரு வகுப்பை நடத்த காத்திருக்கோம்.
அதுக்கு படிக்கணும் விருப்பம் இருக்கவங்களும் கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். இந்த சிறு வகுப்புகள் என்னாங்கன்னா நம்மளுடைய அறிவுடைய ஒரு சின்ன குண்டூசி ஆட்டம் அப்படியே நம்ம ஒட்டி அடுத்த கடத்துக்கு கொண்டு போற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு அடப்பை சின்ன ஊசி குத்தி அடப்பை நீக்கிற மாதிரியான ஒரு வேலை. ஒரு பெரிய ஜாதகத்துடைய மொத்த பலத்தையும் ஒரு பதிலையும் ஒரே ஒரு கிரகச்சேர்க்கைனாலும் சொல்லி இதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பிரமிக்கத்தக்க ஒரு விஷயங்கள்ல உணர்வு தலை சிறந்த ஒரு ஒன்று. ஸோ அது எத்தனையோ பேருக்கு மிகப்பெரிய வரமா அமைஞ்சிருக்கு. ஜோதிடர்கள்ல அந்த ஒரு விதியை மட்டுமே சொல்லி எத்தனையோ குடும்பத்துக்கு அவர் குருவா மாறின அமைப்பும் உண்டு. தொடர்ந்து நம்ம இந்த ஜோதிட வகுப்புகள் நடத்துற காரணம் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு சொல்லி இந்த புனர்கோங்கிறது சனிச்சந்த அந்த கிரக அமைப்பு வச்சு என்னென்னலாம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வகுப்பா நடக்க காத்திருக்கு. படிக்கணும்னு இருக்கவங்க கீழே இருக்க நம்பர்ல பதிவு சேர்ந்துக்கலாம். மீண்டும் நம்ம வகுப்பில் சந்திப்போம். எல்லாரும் ஜோதிடத்துடைய தன்மையில் எளிமையா கத்துக்குங்க. எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செலுத்தையும் உயர்ந்த பகலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரச்சனையானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு பெறட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.